அனைவருக்கும் வணக்கம். இந்த 108 கட்சி இருக்கு இல்லையா, 107 தான் ஆக்சுவலாக. ஒன்று ராஜினாமா பண்ணிட்டாங்க 108 இருந்து. ஆனால் 108 தான், 108 கட்சி தான். இந்த 108 கட்சியில் இந்த 108 எம்எல்ஏக்களும் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய தாவேக்கா எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலு அங்கே இங்கேருந்து கேமராவை தூக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற இடமெல்லாம் ரீல்ஸு. பைப்பில் எங்கே தண்ணி வர மாட்டேங்குது, ஒரு பைப் வாங்குறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும், நான் வேணா காசு தரட்டுமா, இங்கே எங்கே அது இல்லை, அங்கே எங்கே அது இல்லைன்ட்டு வந்து புரட்சி கிளப்புற மாதிரி ரீல்ஸ்லாம் போட்டு நீ சிங்கம் தான் அந்த பாட்டெலாம் போட்டு பயங்கரமாக மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரீல்ஸுக்கு பெயர் போன கட்சி தானே. ஆகவே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கையில் அதிகாரம் இருக்குது, அவங்க வந்து 4 இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய் இங்கே என்ன ஏதாச்சும் அதிகாரியை கூப்பிடுங்க, இவங்களை கூப்பிடுங்கன்ட்டு சரி அவங்க சீன் போடுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறது அவங்களுடைய வழக்கமாக அவங்க பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தாவேக்கா கட்சியை சேர்ந்தவங்க, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ இவங்கெல்லாம் கிடையாது, கட்சியை சேர்ந்தவங்க மருத்துவ அணியினர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறாங்க, ஆய்வு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, என்ன அதிகாரம் இருக்குது இவங்களுக்கு முதல்ல? அடுத்தது தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் போய் அங்கிட்டு இங்கிட்டுன்னு இவங்க வந்து கட்சிக்காரங்க கட்சி பணியில் ஈடுபடுறது மட்டும்தான் இவங்களுடைய வேலைன்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவங்க பாட்டுங்க நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளெல்லாம் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் தென்காசியை சேர்ந்த ஒரு பெண், அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்து வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க தாவேக்காவுக்கு. அப்படியே வந்து வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு நான் வந்து அண்ணனுக்காக வரப்போகிறேன், அண்ணனுக்காக வேலை செய்ய போகிறேன்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. தென்காசியை சேர்ந்தவங்க மருத்துவ அணியில் இருக்காங்க போல் தாவேக்கால. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கரூர் விவகாரத்தில் பொய் செய்தி நிறைய பரப்பி அவங்க மேலே வழக்கு பதியப்பட்டு அப்புறம் முன்ஜாமீனில் இப்போ வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தினமும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து தென்காசியில் ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு போய் திடீர்னு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இது டிஸ்கஸ் பண்ணோம், டீன் கூட பேசியிருக்கோம். ஃபர்தராக இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்தது ஃபேக் நியூஸ் தான். அவங்க ப்ரோட்டோகால் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல் என்னென்ன சப்போர்ட் தேவை, இப்போ நம்ம ஆட்சி வந்து புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்ன மேன் பவர் டிஃபிகல்ட்டி இருக்கு, என்ன டியூட்டி ரோட்டால ஏதாவது அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை இருக்கா, எல்லாத்தையுமே டீன் இவங்க பாட்டுக்கும் பாருங்களேன், அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. ஏதோ வந்து இவங்க ஒரு அமைச்சர் இல்லைனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. எந்த அரசு பொறுப்புலையும் இல்லாத இவங்க மருத்துவமனையில் போய் ஆய்வு செய்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கும், முதல்ல என்ன தகுதி இருக்கும் அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி உறுப்பினர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, தாவேக்கால இருந்தாலே போதும், எங்கனாலும் போய் எந்த அரசு நிர்வாகத்தில் வேணாலும் போய் தலையிடலாம் அப்படின்ட்டு அனுமதி கொடுத்துருக்காரா? கட்சியில் இருந்தால் கட்சி பணிகள் மட்டும்தான் பண்ணணும். ஆட்சி அதிகாரத்தில் தன்னுடைய கட்சி இருக்குன்றதுக்காக அரசு நிர்வாகத்துக்குள்ள எல்லாம் போய் மூக்க நுழைக்க கூடாது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம். இதில் இந்த நியூஸ் தமிழ் 24/7 இந்த ஊடகம் பாருங்க, இவங்க தான் பேட்டி எடுத்திருக்காங்க. தாவேக்காவுடைய அஃபிஷியல் ஐடி விங்காவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊடகம். ஏற்கனவே தாவேக்கா எலெக்ஷனில் ஜெயிச்சப்போ நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போவே அந்த ஊடகத்துடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க, என்னமோ அவங்க கட்சி ஜெயிச்ச மாதிரியே. அப்போது தாவேக்காவுடைய அஃபிஷியல் ஐடி விங் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்காத அந்த ஊடகத்தையே. அவங்க தான் இப்போ இந்த பெண்ணையும் பேட்டி எடுத்து ஒளிபரப்புறாங்க. வேற எந்த சேனலும் இல்லை. அந்த நியூஸ் தமிழ் 24/7 மைக்கு மட்டும்தான் இருக்கு. 24/7 நியூஸ் பரப்புறத வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. தாவேக்காவுடைய ஐடி விங்கா செயல்படுறத தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நியூஸ் தமிழ் 24/7. அதுல இந்த அம்மா டாக்டர் கூட கிடையாது, ஏதோ நர்சிங் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வெளிநாட்டிலே அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. இந்த அம்மனி வந்து போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இவங்களுக்கு என்ன இது இருக்கும் போது எனக்கு ஒன்றும் புரியலையே. இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இப்போ எங்களுக்கு எழும்பக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த நியூஸ் தமிழ் 24/7 அந்த சேனலுடைய செய்தியாளருக்கு இந்த பெண்மணி அங்கே போய் ஆய்வு பண்ண போகிறாங்கன்றது எப்படி தெரிஞ்சது? அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? ஏன்னா வேற எந்த செய்தியாளர்களும் போகலை, அவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? அப்போது இதை செய்தியாக அப்போ வெளியிட சொன்னது யார்? எப்படி வேலை பார்க்குது இந்த நியூஸ் தமிழ் 24/7 சேனல்? இப்போ கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான ஐடி விங்னு சொல்லிட்டு வேலை பாருங்கள், யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஒரு நியூஸ் சேனல்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கிட்டு ஒரு தாவேக்கா ஐடி விங் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் இது என்ன மாதிரியான இதுதான் ஊடக தர்மமா? இதில் இதே ஊடகம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே, என்ன நீங்கள் ஐடி விங் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே செய்தி வேற ஒரு செய்தி போட்டாங்க. அந்த பெண்மணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ நடந்த ஒரு விஷயமா, துண்டிக்கப்பட்ட கையை சாக்கு பையில் கொண்டு சென்றதை படம் பிடித்து காட்டிய நியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிடுறாங்க. காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம் மொமெண்ட். இதுதான் அது. இதுவே வந்து தாவேக்காவுடைய மருத்துவ அணியினர் திடீர் ஆய்வுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க, இவங்களே வந்து நியூஸ் போடுவாங்க.
அதுக்கப்புறம் அப்படியே பல்ட்டி அடிச்சு நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண பார்த்தாங்க, நாங்கள் அதை வந்து வீடியோ எடுத்து நாங்கள் அதை நியூஸாக பப்ளிஷ் பண்ணதே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, எங்கள் சேனல் பாருங்கள், எங்கள் சேனல் மாஸ் அப்படின்ட்டு ஒரு நியூஸையும் போட்டுடுறாங்க. காட்டியும் கொடுக்கறது, கூட்டியும் கொடுக்கறது. நல்லா அருமை அருமை அருமையாக பண்ணுறீங்க. இதுதான் ஊடகம், இப்படி தான் ஊடகம் செயல்படணும். தாவேக்காவுடைய ஐடி விங்குன்னு அஃபீஷியலாக சொல்லிட்டே போயிருங்களேன். எதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஊடகம் நியூஸ் சேனல் எதுக்கு மக்களை ஏமாத்துறீங்க? அடுத்த நியூஸ் பாருங்கள், அம்மா உணவகத்தை போய் ஆய்வு செஞ்சு அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து உத்தரவு போடுறார். யார்? தென்காசியுடைய மாவட்ட செயலாளர், மேற்கு மாவட்ட தாவேக்காவுடைய செயலாளர் வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாரு. அதை ரீல்ஸ் வேறு எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறார். இவருக்கு என்ன உரிமை இருக்குது? முதல்ல தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்னா அரசு நிர்வாகத்துக்குள்ளெல்லாம் போய் தலையிடலாமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க? இதுக்கு பேர் தான் அதிக பிரசங்கித்தானோன்னு சொல்கிறது. என்னமோ தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சு, நம்ம கட்சியில் இருக்கோம் அப்படின்றதுக்காக எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, நம்ம சொன்னால் அதிகாரிகள்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு என்னமோ தன்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் நினச்சிக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ரீல்ஸ் கட்சி, ரீல்ஸ் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரீல்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரீல்ஸ் அது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு மாஸ் பாருங்கள், நாங்கள் யார் உறுதியில் சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அப்படின்லாம் போட வேண்டாமா? அதுக்கு தான் இந்த ஷூட்டிங் நடத்தணும், அதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கணும். இங்கே பாருங்க, இது என்ன இந்த பாத்திரம் ஏன் பழைய பாத்திரமா இருக்குது, இதில் இந்த பாத்திரம் ஏன் கழுவலை? அப்போ தான் சாப்பாடை ரெடி பண்ணி அப்போ தான் வந்து கழுவுறதுக்கு அங்கே போட்டிருப்பாங்க. அதை போய் பார்த்து இது ஏன் இன்னும் கழுவலை, இது ஏன் இன்னும் கழுவலை அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடணும். முடியாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? என்ன கழுவ மாட்டீங்களா நீங்கள்? என்ன நீங்கள் வந்து 2 மணிக்கு தான் கழுவீங்களா? இல்லை நீங்கள் வந்து இனிமேல் 1 மணிக்கு கழுவணும், நீங்கள் வந்து நடைமுறையை மாற்றுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரீல்ஸ் எடுக்கணும்ல. அதுக்கு தான் இந்த வேலைப்பாடுகள்லாம். என்ன பொழப்பு இது? யார் அதிகாரம் கொடுத்தது இவங்களுக்கெல்லாம்? முதல்ல தற்கூரி கூட்டம். மக்கள் பிரதிநிதிகளை தவிர வேற யாருக்கும் இந்த உரிமை கிடையாது, இந்த அதிகாரம் கிடையாது. இதுவே தெரியாமல் இவனுங்கெல்லாம் வந்து இவனுக்கு ஓட்டு போட்டு மக்கள்லாம் ஆட்சியில் அமர வச்சுருக்கீங்க பாருங்க. ஐயோ, இந்த மக்களை சொல்லணும். இப்படி கட்சி பிரதிநிதிகள்லாம் மக்கள் பிரதிநிதிகள் போல் செயல்பட்டுக்கிட்டு இருந்தா இது நிர்வாக சீர்கேட்டில் தான் போய் முடியும். இதே மாதிரி எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆட்சியில் நம்ம இருக்கோன்றதுக்காக என்ன வேணால் போய் பண்ணிக்கிட்டு இருந்தால் நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? கட்சியில் பிரதிநிதிகளாக இருக்கீங்க, கட்சி பொறுப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த கட்சிக்கு மட்டும்தான், நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அமைச்சர்கள், முதலமைச்சர் இவங்கெல்லாம் தான் வந்து அதிகாரம் கொண்டவங்க. என்ன கணக்கில் தான் இருக்கானுங்களே இந்த தாவேக்காரனுங்க. இந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் டிக்கெட் விற்றுக்கிட்டு இருந்தவனுங்க தேட்டர் வாசலில். அந்த கூட்டத்தையெல்லாம் பிடிச்சி வந்து மாவட்ட செயலாளர்னு உட்கார வச்சா பின்ன இப்படி தான் இருக்கும். என்னன்னே தெரியாது அவனுக்கு. ஆட்சியில் இருக்கன உடனே எல்லாமே நமக்கு தான், எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுவோம்டா. அதிகாரிகள்லாம் நம்ம 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 இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணால் எப்படி வேணால் நடத்தலாம், நம்ம சொன்னால் எல்லாரும் கேட்பாங்கன்னு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சினிமா கூட்டத்தை வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களே பாருங்கள், வாக்களித்தவங்களுக்கும் இதெல்லாம் எதுவும் புரியாது போல். கட்சி வேறு, அரசாங்கம் வேறு, இதெல்லாம் எதுவும் புரியாது போல இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றுன்னு குழப்பி அடித்து தான் பார்ப்பாங்க போல. இதில் என்ன தப்பு இருக்குது? கட்சி சேர்ந்தவங்கன்னா என்ன போகக்கூடாதா? அவங்களுக்கு நாங்கள் தானே ஓட்டு போட்டு வச்சுருக்கோன்னு லூசு நம்ம பேசுவாங்க போல இந்த வாக்களித்த மக்கள்லாம். அதாவது விசிலுக்கு வாக்களித்தவங்களை சொல்கிறேன். அடுத்தது பாருங்க, ஒரு பெண்ணை வீடு புகுந்து தாக்கியிருக்காங்க தாவேக்காவுடைய நிர்வாகிகள். அந்த பெண்மணி வந்து பேசுகிறாங்க, அதை பாருங்கள். நான் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியம் பானவெட்டி தோட்டம் ஊராட்சி பிடாரித்தாங்கல் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் வந்து கடந்த தேர்தல் அன்னைக்கு நான் பூத்தில் வேலை செஞ்சேன். அப்போவே வந்து இந்த டிவிகே கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. என் வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போவே பிரச்சனை பண்ணாங்க. அந்த விரோதத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே ஒரு சாவு ஊர்வலம் போகும்போது அதுக்கு அவங்க சொந்தக்காரங்க கூட கிடையாது. அந்த விஜய் கட்சியில் இருக்கிறவங்க அந்த டீம் ஃபுல்லாக வந்து பட்டாசு கொளுத்தி வீட்டுக்குள்ளே போட்டாங்க. அது என் பையன் போய் வெளியே போய் யார் போட்டான்னு பார்க்கறதுக்குள்ள குழந்தைய பிடிச்சி மொத்த பேரும் அடிச்சாங்க. நான் போய் குழந்தைய மடக்க போனேன். என்னையும் பிடிச்சி நைட்டையும் பிடிச்சி கிழிச்சு எண்ணெயும் போட்டு பயங்கரமா தாக்குது. கையில கிடைக்கிற கம்பு கத்தி மொத்தத்தை எடுத்துட்டு வந்து எங்களை ரொம்ப கொலவெறி தாக்குதல் பண்ணாங்க. முதலமைச்சர் இப்போ வந்து சிங்கப்பெண் படைன்னு போட்டிருக்காரு. ஆனா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு தெரியல. அவர் ராஜி, அர்ஜுன், அருண் இவங்க எல்லாம் வந்து ஒரு கொலை வழக்குல கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த ராஜ்ன்றவன் அந்த கழிவு நீர் வண்டியை வச்சுட்டு ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு கவர்மெண்ட் தான் எடுக்கணும். நாங்க உயிர் பயத்தை இருக்கணும். எங்களை ஒரு நாளும் எங்களுக்கு உயிர் பயத்தை காட்டுறாங்க. என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். தூய சக்தி, இதுதான் தூய சக்தி. பார்த்துக்கோங்க, பெண்மணியை வந்து இப்படி அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு அவங்க பையனை வந்து அடித்து, இதுதான் தூய சக்தியோடைய லட்சணம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது சிங்கப்பெண் அதிரடிப்படை என்னத்துக்கு அதை கொண்டு வந்தாருன்னு தெரியல. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அது என்னதான் அது ஒன்றுமே புரியல. அதுக்கு விளக்கம் யாராவது கொடுங்கன்னு கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னது அது? அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைனா என்ன? அது என்ன தான் பண்ணும்? ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுமை நேர்ந்திருக்கு, ஒரு பெண்ணை வந்து அடிச்சிருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்ருக்காங்க. இதுக்கு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணும்?
ஏதாவது பண்ணணும்ல. இது வந்து நம்ம ஃபேன்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தார், நம்ம சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படி பண்ணு இப்படி பண்ணு. என்ன தான் பண்ணுறாங்க இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை? அது எதுக்கு தான் இருக்குது? அது கொஞ்சமாக விளக்குங்களேன் அதையாவது. எதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு இந்த பெண் சொல்கிறாங்க. காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஊரில் அப்போ வேற பெண்கள் இருக்கவே கூடாதா? தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் இருக்கணுமா? வேற பெண்கள்லாம் அப்போ தமிழ்நாட்டில் வாழக்கூடாதா? உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களெல்லாம் திறந்து விட்டுட்டீங்களா நீங்கள் விஜய் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே? அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மட்டும்தான் உங்களுக்கான மக்கள், உங்கள் மக்கள். இல்லைனா வந்து தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் தமிழ்நாட்டு மக்களாக பார்க்க மாட்டீங்க. மாற்றம் வேணும் மாற்றம் வேண்டும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்களெல்லாம் பற்றி கேட்குறேன், இதுதான் மாற்றமா? காட்டு மிராண்டித்தனத்தையும் ரவுடிசத்தையும் கொண்டு வந்து தான் நீங்கள் வாக்களித்து கொண்டு வந்து விட்டுருக்கீங்க மாற்றம் அப்படின்ற பேரில். திமுக ஆட்சி காலத்தில் எங்கேயாவது ஒரு தெரு சண்டை வந்துட்டா கூட இந்த ஊடக புரோக்கர்கள் எல்லாம் சேர்ந்துருவாங்க, சேர்ந்து பதிவுகள் போடுவாங்க. அப்படியே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ திமுக ஆட்சியில் என்ன நடக்குது, ஐயோ அவலம் அது இதுன்ட்டு போடுவாங்க. இப்போ எங்கே போய் ஒளிஞ்சு கிடக்குறாங்கன்னு தெரியல. எந்த இமயமலைக்கு போயிட்டாங்களா, இல்லை ஆஸ்திரேலியாவில் எங்கேயாவது அங்கே பாலைவனத்தில் எங்கேயாவது போய் கிடக்குறாங்களா, இல்லை சகாரா பாலைவனத்துக்குள்ளே போய் படுத்துட்டாங்களா, என்னன்னு ஒன்றும் தெரியல. எங்கே போனாங்கன்னு தெரியல. நேற்றுக்கு என்னன்னா ஒரு சக மீடியாக்காரனை ஒரு 2 பேர் சேர்ந்து தாக்குறானுங்க பாட்டில் கொண்டு. அதை கேட்கறது கூட ஒருத்தரும் வரல, மீடியாக்காரங்கன்ற பேரில் இருக்கிறவங்க. இதுவே திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருந்தா இந்நேரத்துக்கு ரோட்டில் பாயை விரிச்சு போட்டு உட்காந்துருந்து போராட்டம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியலங்க. தாவேக்கா ஆட்சி காலத்தில் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் எல்லா சம்பவங்களுக்கும். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேரில் இந்த சில பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நியூஸ் சேனல்ஸு இந்த க்ரைம்ஸ் எதையுமே கவர் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இந்த ஒரு பையன் அட்வொகேட் நெல்சன் இந்த யானை கவலம் கூட சண்டை போட்டு அந்த பையன்லாம் உட்காந்துருந்து, நீங்கள் பாருங்கங்க இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்குங்க, ஒரு ஜூம் அவுட்டை போட்டு இருந்த வீடியோ பண்ணுவாப்பில் அந்த பையனையும் காணும், யாரையும் காணும், எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே. தாவேக்கா ஆட்சியில் நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் வந்து அது தாவேக்கா பொறுப்பு இருக்காது இல்லையா? திமுக ஆட்சி காலத்தில் நடந்தால் மட்டும் உடனே வந்து கடிச்சு குதறது. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேரில் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, எதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க. போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சிச்சுவேஷன் உருவாகுது, பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எதையுமே பல நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏதாவது நடக்குதுன்னா பல நியூஸ் சேனல்ஸில் பேட்டி வரும், பெண்களே பேட்டி கொடுப்பாங்க நிறைய பேர், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஐயோன்னு. இப்போ மட்டும் எந்த பேட்டியையுமே காணும், எந்த நியூஸ் சேனல்ஸுமே போய் யாரையுமே பேட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெண்களை பேச வச்செல்லாம் ஒரு வீடியோவும் வரல. ஏன் வரல? 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னார் விஜய், ஆனால் இன்னும் 6 சிலிண்டர் கொடுக்கலையே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை நீட்டிட்டு போய் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க? முன்னாடியெல்லாம் கேட்டாங்களே எல்லாருமே. மொத்த புரட்சியாளர்களும் மொத்த போராளிகளும் எந்த காட்டுக்குள்ளே எந்த பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டாங்கன்னு தெரியல. தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததும் எங்கே போய் ஒளிஞ்சாங்க எங்கே ஓடுனாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் தான் இருக்காங்களானே தெரியல, ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.